வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆச்சு. இது எங்களுடைய 101வது வீடியோ. இதுவரை எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நீங்க யூஸ் பண்ற ஒயர் எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்களுக்கு சப்ளை பண்றவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், இந்த வீடியோலயும் கொடுத்திருக்கேன். கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல ஆம்லா நட் டியூப் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடையோட பேஸோட நீளம் 8 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் 5 இன்ச்சஸ் இருக்கு, ஒயரம் வந்து 7 இன்ச்சஸ் இருக்கு. இது போடுறதுக்கு 1 ரோல் செலவாச்சு. இது பூஜை கூடையா கூட நீங்க யூஸ் பண்ண முடியும். நல்ல அகலமா இருக்கு, பூஜை கூடையா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு ரோலுக்கு நல்ல பெரிய கூடையாவே வந்திருக்கு. இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு மொத்தம் 20 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 5.5 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். மீத இருக்க வயரை இந்த மாதிரி சுத்தி வச்சிருக்கேன். இதை வந்து ரன்னிங் வயரா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டியூப் உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி நம்ம பேஸ் போட போறோம். இந்த பேஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டியூப்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருக்க டியூப்ஸை ஒரு 10 டியூபை இந்த ரன்னிங் வயர்ல கோர்த்து விட்டுக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 ஃபீட் வயரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணியிருக்கப்ப இந்த கட்டாக இருக்கிற வயரு மேல் பக்கமாகவும் திரும்பி இருக்க வயரு கீழ் பக்கமாகவும் இருக்கணும். இந்த திரும்பி இருக்க வயரு இந்த ரன்னிங் வயரோட சேர்ந்து இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 5.5 ஃபீட் வயரை 2 வயரை ஈக்குவலாக மடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ரன்னிங் வயரு. இந்த ரன்னிங் வயர்ல ஃபர்ஸ்ட் ஒரு வயரை இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதுல 2 லூப் கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது இருக்க வயரை இதுல இந்த மாதிரி டைட்டா போட்டுக்கணும். இப்போ இந்த ரன்னிங் வயரை மேல் நோக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இருக்க வயரை ஃபர்ஸ்ட் லூப்ல சொருகணும். அதுக்கு அடுத்து இந்த தேர்ட் வயரை 2 லூப்ல சொருகணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிடணும். ஆம்லா நட் போட தெரியலனா அது எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இனி நெக்ஸ்ட் நாட் கண்டினியூ பண்ணலாம். இதுல வந்து மொத்தம் 6 வயர்ஸ் இருக்கு. இதுல மேல இருக்க 2 வயரும் கீழே இருக்க 2 வயரும் கட் பண்ண வயரு. இந்த சென்டர்ல இருக்கிற வயர் வந்து ரன்னிங் வயரு. இந்த ரன்னிங் வயர்ல இந்த ஒரு டியூபை நம்ம சேர்த்து விட்டுக்கணும். இப்போ இந்த ரன்னிங் வயர்ல இந்த டியூபை சேர்த்து விட்டுட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியிருக்க வயர்ல ஃபர்ஸ்ட் வயரை இந்த மாதிரி லூப் ஃபார்ம்ல போட்டுக்கணும். அடுத்து செகண்ட் இருக்க வயரை இந்த மாதிரி டைட்டா போட்டுடணும். போட்டுட்டு ரன்னிங் வயரை மேல் நோக்கி வைக்கணும். செகண்ட் இருக்க வயரை ஃபர்ஸ்ட் லூப்ல சொருகிடணும். தேர்ட் இருக்க வயரை இந்த 2 லூப்லையும் சேர்த்து சொருகிடணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிடணும். செகண்ட் ஆம்லா நாட் கிடைச்சிருச்சு. நாட்ஸை வந்து நல்லா டைட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் வயரோட இந்த டியூபை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை இந்த லூப் மாதிரி மடக்கிடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி போட்டுடணும். இப்போ 2 லூப்ஸ் இருக்கு. தேர்ட் வயரை இந்த மாதிரி டைட்டாக போட்டுடணும். போட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை மேல் நோக்கி வைக்கணும். செகண்ட் வயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல சொருகிடணும். தேர்ட் வயரை 2 லூப்லையும் சொருகணும்.
உங்களுக்கு ஆம்லா நாட் போட தெரிஞ்சிச்சுன்னா இந்த கூடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த நாட்டை டைட் பண்ணிட்டேன். இதே போல் இருக்கிற எல்லா ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். மொத்தம் 10 நாட்ஸ் வரும். இந்த 10 நாட்ஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேஸோட ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதில் 10 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ரன்னிங் ஒயரை 2 ஃபீட் அளவு எடுத்து கட் பண்ணிடணும். இதுதான் ரன்னிங் ஒயரு. இதை 2 ஃபீட் அளவு எடுத்து கட் பண்ணிடணும். இது சென்ட்ரல் லைனுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நாட் போட்டு வச்சுக்கணும். இனி வந்து அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் போடுறதுக்கு முதல் இப்போ இருக்கிற மேலே இருக்க இந்த ரெண்டு ஒயரில் நம்ம டியூபை கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு தான் போட ஆரம்பிக்கணும். இங்கே வர்ற இன்டர்ஷேப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம டியூபை கோர்த்துடணும். இப்போ மேலே இருக்க இன்டர்ஷேப்பில் இருக்கிற ஒயரில் எல்லாம் நான் டியூபை கோர்த்துட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர்லையும் டியூபை கோர்த்துக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரில் டியூபை கோர்த்துட்டேன். முதல்ல விட்டுருக்கிற ரன்னிங் ஒயர் அளவு நம்ம ஒயர் எடுத்துட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு இன்டர்ஷேப்பில் இருக்கிற ஒயரில் மட்டும் நம்ம நாட் போடணும். இப்போ நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். செகண்ட் ஒயரை டைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். செகண்ட் இருக்க ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் சொருகிடணும். தேர்ட் இருக்க ஒயரை 2 லூப்லையும் சொருகணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு முக்கோண ஷேப் கிடச்சிருச்சு. இனி அடுத்து நம்ம முதல்ல போட்ட மாதிரியே இந்த டியூபை சேர்த்துட்டு இந்த நாட்டோட நம்ம இந்த 2 ஒயரையும் சேர்த்து இன்டர்ஷேப்பில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயரு, இது செகண்ட் ஒயரு, இப்போ இந்த செகண்ட் நாட் போட்டேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேஸில் நான் செகண்ட் லைன் போட்டேன். இதில் வந்து 9 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரன்னிங் ஒயரை 2 ஃபீட் விட்டு கட் பண்ணிக்கணும். இதே போல தான் இனி மேலே 2 லைன் போடணும். கீழே இன்னும் 3 லைன் போடணும். மொத்தம் இந்த பேஸில் 7 லைன் போடணும். இதில் வந்து தேர்ட் லைனில் 8 நாட்ஸ் கிடைக்கும். ஃபோர்த் லைனில் 7 நாட்ஸ் கிடைக்கும். அதே போல் கீழ்ப்பகுதியிலையும் 7 நாட்ஸ் வரையும் போடணும். நீங்கள் போடுறதுக்கு முதல் ரன்னிங் ஒயரில் டியூபை கோர்த்துட்டு போடுங்க. அதே மாதிரி இங்கே இன்டர்ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் டியூபை கோர்த்துட்டு போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். சென்ட்ரல் லைனை விட்டு மேலே 3 லைன்ஸ் கீழே 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து போட ஆரம்பிக்கலாம். மேலே வந்து எல்லா ஒயர்லையும் இந்த ஆரஞ்சு கலர் டியூபை சொருகி விட்டுருக்கிறேன். இப்போ வந்து மேலே சுத்து ஒயரை ஜாயின் பண்ணி போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் நான் வந்து டியூபை கோர்த்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண டியூப்ஸ் எல்லாம் நிறைய கோர்த்து விட்டுருக்கேன். இதை வச்சு இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இந்த ரன்னிங் ஒயரை சொருகிடணும். ஒரு 2 நாட்டு உள்ள சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு இப்போ இந்த டியூப் கோர்த்து இருக்கு இல்லையா, இந்த 2 இன்டர்ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இன்டர்ஷேப்பில் இருக்குது. இந்த இன்டர்ஷேப்பில் இருக்கிற இடத்துல நம்ம நாட் போடணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும்.
ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் இருக்க ஒயரை இந்த மாதிரி இதுக்கு மேலே லூப் மாதிரி போட்டுக்கணும். அடுத்து தேர்ட் இருக்க ஒயரை டைட்டாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி வச்சுட்டு செகண்ட் இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்பில் சொருகிடணும். தேர்ட் இருக்க ஒயரை 2 லூப்லையும் சொருகிடணும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணோம்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். அடுத்து இந்த ரன்னிங் வயரில் இருக்க டியூப்ஸில் ஒன்று எடுத்து இதோடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடலாம். நெக்ஸ்ட் நாட்டில் 3 டியூப்ஸ் போட்டிருக்கிறோம். 3 ஒயர் இருக்குது, அதில் 3 டியூப்ஸ் போட்டிருக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம நாட் போடலாம். இப்போ செகண்ட் நாட் போட்டேன். இதே போல கார்னர் திருப்புற இடம் வரையும் போட்டு வாங்க. நான் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ கார்னர் திருப்புற இடம் வந்துட்டேன். இந்த கார்னர் திருப்புறது எப்படின்னா இந்த இடத்துல இன்டூ ஷேப் இந்த இடத்துல வருது. இந்த இடம் ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளா இருக்கு. அதுக்காக நம்ம இன்னொரு ஒயர் சேர்க்க போறோம். நான் 2 ஃபீட்ல 4 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 கார்னர்ஸுக்கு 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல சொருகிடுறேன். இந்த மாதிரி நான் சொருகிட்டேன். இப்போ இந்த இடத்துலயே நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறேன். இந்த மாதிரி ஒயர் சொருகுனா தான் நமக்கு டிசைன் கரெக்டாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த லைனில் நமக்கு சரியாயிடும். இனி இந்த இடத்துல இன்டர் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம போடலாம். நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இந்த இடத்துல இன்டர் ஷேப் வருது. இந்த இடத்துல இன்னொரு ஆம்லா நட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பிட்டேன். இதே போல் மீதம் இருக்கிற 3 இடத்துலையும் ஒயர் சொருகிட்டு கார்னர் திருப்பலாம். வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நான் அது வரையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடையில் ஒரு சுற்று போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டியூப் அதிகமாக கோர்த்துருந்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு ஒரு ஏணிப்படி முடிச்சு போடலாம். கோர்த்துட்டு ஒரு டியூபை இந்த நாட்டை லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த நாட்டை லூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி லூஸ் பண்ணி இந்த மாதிரி லூப் மாதிரி செஞ்சுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே வச்சு இந்த ஒயரை எடுத்துடணும் வெளியே. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிடணும். இதான் ஆம்லா நாட்டில் ஏணிப்படி முடிச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ஒயரை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இது வந்து கட்டாக இருக்கிறதுனால இதை உள்ள சொருகி விட்டுட்டு அடுத்த ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் லைன் போட்டு வரலாம். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருகிடுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருகிட்டேன். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்கே ஆரம்பிச்சோம் எங்கே முடிச்சோன்னே தெரியாது. இனி வந்து நெக்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரில் டியூப்ஸ் எல்லாம் கோர்த்துக்கணும். ஒரு சுற்றுக்கு எத்தனை டியூப் தேவைப்படுதோ அதை கோர்த்துக்கலாம், இல்லை அதிகமாகவே கோர்த்துக்கலாம். அதெல்லாம் ரன்னிங் ஒயரில் கோர்த்துட்டு அப்புறமா போட ஆரம்பிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை நான் சொருகிட்டேன்.
இந்த இன்டோ ஷேப் இருக்கிற இடத்துல நான் டியூபை கோர்த்துருக்கேன். இந்த 2 ஒயரில் டியூப் கோர்த்துருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நான் இங்கே ஆம்லா நாட் போடுறேன். நீங்கள் ரன்னிங் ஒயரில் டியூபை அதிகமாக கோர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி போட தேவையில்லை. குறைவாக கோர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு சுற்றும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இப்போ செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் நாட் நான் போட்டேன். நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து ரன்னிங் ஒயரில் இருக்க டியூபை ஒன்று எடுத்து இந்த ரன்னிங் ஒயரோட இந்த மாதிரி இந்த நாட்டோட சேர்த்து விட்டுறணும். அடுத்த இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துலையும் நான் டியூப் கோர்த்துருக்கேன். இந்த இடத்துல 2 டியூப் கோர்த்துருக்கேன். இனி அதே மாதிரி போட வேண்டியது தான். இப்போ செகண்ட் நாட் போட்டேன். இதே போல இந்த சுற்று முழுதும் போட்டு வரணும். எண்டிங்கில் வந்து நம்ம நாட்டை முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த நாட்டை கண்டினியூ பண்ணும். இதே மாதிரி போட்டு வாங்க. நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடையை நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் ரெட் கலர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் 3 லைன்ஸ் பிளாக் கலர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன்ஸ் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மொத்தம் 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது லாஸ்ட் நாட்டு. இந்த லாஸ்ட் நாட்டு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இங்கிருந்து நான் ஏணிப்படி முடிச்சுல தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பயும் ஒரு தடவை காட்டுறேன். இப்போ இந்த டியூபை கோர்த்துடணும். கோர்த்துட்டு இந்த நெல்லிக்காய் முடிச்சோட இந்த 2வது ஒயரை லூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு இந்த இடத்த இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு இந்த ஒயரை வெளியே எடுத்துடணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயரெல்லாம் உள்ளே சொருகணும். அதுக்காக ஒரு லைன் வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயர் இன்டூ ஷேப்பில் சேர்ற இடத்துல எல்லாம் நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாவே போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு சுற்று கிராஸ் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை எல்லாம் உள்ள சொருகிட்டேன். இதோட பேஸ் வந்து நல்லா அகலமாக வந்திருக்கு. இதை பூஜை கூடையா கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஹேண்டில் வந்து 3 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4.5 ஃபீட் எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.